லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா கட்சி தலைவர் இன்றைக்கு ஒரு 4 இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழல் இருந்துச்சு. ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதிகாரிகள் 12 to 1, 2 to 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியால பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கால நிர்ணயம் கொடுத்திருந்தாங்க. இல்ல அதை எங்களால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாவே ரத்து பண்ணிட்டாங்க. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. வேட்பு மனு கூட இன்றைக்கு கடைசி நாள். அதாவது வேட்பு மனு தாக்கல் பண்ணதிலே ஏகப்பட்ட சிக்கல்கள். குறிப்பாக அந்த 6 கோடி ரூபாய் கேரவனை காட்டாதது, பிறந்தநாள் சர்ச்சை. அது போக 2023 to 24 வருமானம் ஒரு இடத்துல 103 கோடி ரூபாய் போட்டிருக்கு, இன்னொரு இடத்துல 237 கோடி ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. பல்வேறு சிக்கல்களோட இருக்கு. வேட்புமனு ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படுமா அப்படின்னு ஒரு சர்ச்சையும் இருக்கு. இந்த பிரச்சாரம் ரத்து, வேட்புமனு சர்ச்சை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தேர்தல் அரசியலுக்கு விஜய் கிஞ்சித்தும் தயார் இல்லை என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன என்றுதான் பார்க்க வேண்டும். அதுல ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா சார், தேர்தல் பிரச்சார பயணம் இருக்கு இல்லையா, இது மக்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு பயணம். தலைவர்கள் மக்களை சந்தித்து மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை உள்வாங்குவதற்கு இந்த பிரச்சார பயணம் தான் பயன்படும். அதனாலதான் தேர்தலுக்கு முன்பு தலைவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் போவாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே ஒரு சுற்றுப்பயணத்தை அறிவிப்பார்கள். நீங்க இயல்பாகவே இது எல்லா தலைவர்களிடத்திலையும் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி கூட தமிழ்நாட்டை மீட்போம்னு ஒரு தலைப்பு வச்சு இந்த பிரச்சார பயணத்துக்கு முன்பாக ஒரு பயணத்தை போனாரு. அது என்னன்னா, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, எதன் பொருட்டு நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்பதை உள்வாங்கிக் கொள்வதற்கு அந்த பயணங்கள் தேவைப்படும். மக்கள் முகங்களை பார்க்கிற போதே தெரியும் உங்களை அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, ரிசீவ் பண்ணல அப்படின்றது. நீங்க எதிரில் இருக்கிற கூட்டத்தை வச்சுதான் முடிவு பண்ணணும். இது திரட்டி வரப்பட்டிருக்கிற கூட்டமா, தானாக திரண்டு வந்திருக்கிற கூட்டமா, கட்சிக்காரன் நம்மளை எப்படி ரிசீவ் பண்றான், பொதுமக்கள் நம்மளை எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க அந்த கூட்டத்தின் வாயிலாகத்தான் உணர முடியும். இது ஒரு மெட்டீரியல், நீங்க புரிஞ்சு கொள்வதற்கான மெட்டீரியல். அந்த மெட்டீரியலே நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டா, ஆமா விஜய் யூட்டிலைஸ் பண்ணல. விஜய் இது வரைக்கும் மக்கள் திரள் கூட்டங்களை எங்க சார் சந்திச்சிருக்கிறாரு? எங்காவது மக்களிடத்துல பேசி இருக்கிறாரா? நீண்ட நெடிய நாட்களுக்கு முன்பு அவர் கட்சி துவங்கியதற்கு பின்பான ஒரே நிகழ்வு, மக்களை சந்தித்த நிகழ்வு அப்படின்னு சொன்னா அது அந்த பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான விவகாரம் மட்டும்தான். அதற்கு முன்பும் கிடையாது, அதற்கு பின்பும் கிடையாது. ஏன் அவர் தான் நாகப்பட்டினத்துக்கு வந்தாரு, கரூர்ல இத்தனை பேர் செத்து போனாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இதெல்லாம் அவருடைய தொண்டர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட, அவர்களுடைய தொண்டர்கள், இன்னும் குறிப்பா அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிற ரசிகர்கள் வந்த கூட்டம் தானே தவிர மக்கள் திரள் சந்திப்புகள் அல்ல, மக்களிடத்துல பிரச்சார பயணம் மேற்கொள்ற வகையில் அவர் ஏற்பாடு செய்த கூட்டங்கள் அல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப இந்த வேட்புமனு விவகாரத்துக்கு முன்பாக நீங்க ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அவர் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணார் இல்லையா? அந்த பெரம்பூர் வேட்புமனு தாக்கல் பண்ணதற்கு பிறகு பெரம்பூர்ல, அதன் பிறகு கொளத்தூர்ல, அதன் பிறகு வில்லிவாக்கத்துல 3 இடங்கள்ல அவருக்கு கூட்டம் ஏற்பாடு செய்து ஏற்கனவே முன்னறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு, சரி. அதன் பிறகு கொளத்தூர்ல ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு, சரி. ஏன் வில்லிவாக்கத்துக்கு வராம போனாரு? 3 தொகுதிகள் தானே. ஏன் 3 தொகுதிகள்ல அவரால் பிரச்சாரம் செய்ய முடியல? ஒரு கூட்டம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு மாவட்ட செயலாளரை வச்சு பேச வச்சாங்க. பிரச்சார பயணங்களுக்கு கூட்டம் அதிகமா தான் சார் வரும். இன்னொன்று, நீங்க வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்ற மாட்டீங்க. இந்த இடத்துல கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிருக்கோம், அந்த இடத்துலதான் கூட்டம் நடத்துவோம்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறதுன்னு நீங்க தேர்வு பண்ணுவீங்கன்னா, 50,000 பேரை திரட்டுறதுக்கு 5,000 பேர் நிக்கக்கூடிய அளவுக்கான சாலைகளை தேர்வு பண்ணுவீங்க. அப்பதான் நாலாபுரத்திலும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். தளபதியினுடைய கேரவன் உள்ள நுழையிற போது ஒரு பெரிய பேரெழுச்சியா இருக்கும். அந்த ட்ரோன் கேமரான்னு சொல்லப்படுகிற வானிலிருந்து கீழ் நோக்கி எடுக்கக்கூடிய அந்த கேமராவை வச்சு ஒரு பிரம்மாண்டத்தை, அந்த சங்கர் படத்தெல்லாம் காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்டலாம் அப்படிங்கிற ஏற்பாட்டுல நீங்க அந்த ஏற்பாடை செய்வீங்க அப்படின்னு சொன்னா, இது எப்படி ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும்? நீங்க எந்த தலைவராவது பிரச்சார பயணத்தை கூட்டம் அதிகமா இருக்குன்னு ரத்து பண்ணிட்டு போன செய்தியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டம் அதிகமா இருந்தா தானே சார் மக்களை சந்திக்கணும்னு தலைவர்கள் விரும்புவாங்க. சாலையில அதிகமான மக்கள் நிக்கிறாங்க, உள்ளேயே வாகனம் நுழைய முடியல, எந்த இடத்துல வாகனம் நிறுத்த முடியுதோ அந்த இடத்துல நின்று பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 இடங்கள்ல பிரச்சாரம், 2 அதாவது 4 இடத்துக்கு அந்த டயத்துக்கு போக முடியாது அப்படின்னு ஒட்டுமொத்தமா ரத்து பண்றது எப்படி இருக்கு? இல்ல 4 இடம் போக முடியாதா? சரி 2 இடங்களுக்கு போவோம்
அப்படிங்கிற மனநிலைக்கு ஏன் விஜய் வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல சார், உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி நடந்த கூட்டத்திலேயே அவர் வந்து இரவு 10 மணி வரைக்கும் அவகாசம் சார். ஆனா அவர் எத்தனை மணிக்கு கேன்சல் பண்ணிட்டு போனாரு? அவர் மாலையை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப போதுமான அவகாசம் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய வாகனம் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஊர்ந்து வரட்டுமே சாலையில. ஏன் சார் வராதா அந்த வாகனம்? நீங்க வந்து மக்கள் பிரதிநிதியாக வேண்டும்னு விரும்புறீங்களா? மக்களினுடைய குரலை பிரதிபலிக்க வேண்டிய தலைவராக வெளிப்படணும்னு விரும்புறீங்களா? இல்ல இன்னமும் அந்த கேரவன்ல நடிகர் என்கிற அந்த மனநிலையில் இருந்து கொண்டே மேக்கப் போட்டுக்கொண்டு எல் எல்லாம் ரெடி ஆல் செட் வாங்க சார் அப்படின்னோடனே ரெடி 1 2 3 கிளாப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல, அந்த மனநிலையிலேயே நீங்க இருக்கீங்களா? அப்ப நீங்க வந்து மக்கள் பிரதிநிதி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மக்கள் திரள் கூட்டங்களை சந்திச்சு தானே சார் ஆகணும். அப்ப முதல் கூட்டத்தையே அவர் அப்படிதான் ரத்து பண்ணிட்டு போறாரு. இப்ப நீங்க கேக்குறீங்க ஏன் வந்து 4 இடங்கள்ல பண்ண முடியாது, அப்ப 2 இடங்கள்ல பண்ண முடியுமா? நிச்சயமாக பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாது? ஒரு பொதுக்கூட்ட மேடையே அமைக்க முடியும். ஏன் அமைக்க முடியாது? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அமைக்கலையா? எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்ட மேடைகள்ல ஏறல சார், ரொம்ப சொற்பமா தான் ஏறுறாரு. ஆனா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களிலும் பொதுக்கூட்டங்கள் தான். காலையிலே பொதுக்கூட்டம், மாலையிலே பொதுக்கூட்டம். காலையிலே 5 6 வேட்பாளர்கள், மாலையில 5 6 வேட்பாளர்கள். இப்படி தன்னுடைய பிரச்சார பயணத்தை 234 தொகுதிக்கும் வகுத்து தலைவர்கள் போற காட்சியை இப்பவும் நம்ம தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த மாதிரி நீங்க பொதுக்கூட்டங்கள் பேசுவதற்காகவாவது தயாராயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, அந்த பொதுக்கூட்டம் பேசுவதற்கும் இவர் தயாராக இல்லை. இவருக்கு மக்களை சந்திப்பதற்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கு. எக்ஸ்போஸ் ஆகி போயிடணும்ன்ற அந்த கவலைப்பாடு அவருக்கு வந்துருச்சு. இன்னும் குறிப்பா எந்த செய்தியை சொல்லி வாக்கு சேகரிப்பதுங்கிற அந்த அரசியலே விஜய்க்கு புரியல அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ 234 தொகுதிக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். ஆனா 100 விழுக்காடு 234 தொகுதிக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். யாரையும் ஆதரித்து வாக்கு சேகரிக்க மாட்டார். இன்னும் பல கூட்டங்கள் ரத்தாகும். நீங்க வேணா பாருங்க. இதுதானே துவக்க நிலையே. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கு. ஏன்னா வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற போகுது. இனிமேல் தான் பிரச்சாரம் வேகம் எடுக்க துவங்கும். இனிமேல் தான் தலைவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் துவங்காங்க. 3 தலைவர் தான் சார் பிரச்சார பயணம் இதுவரைக்கும் தொடங்கி இருக்காங்க. ஒண்ணு உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று தளபதி மு.க. ஸ்டாலின், அதுக்கு அடுத்து பிரேமலதா விஜயகாந்த். எதிர்கட்சி தரப்புல எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் துவங்கி இருக்கிறாரு. அந்த பக்கம் சீமான் துவங்கி இருக்காரு. இவ்வளவுதான் இந்த பிரச்சார பயணத்தினுடைய தீமே தமிழ்நாட்டுக்குள்ள. வேற யாராவது பிரச்சார பயணத்தை துவங்கி இருக்கிறாங்களா? இன்னும் எந்த தலைவரும் பிரச்சார பயணத்தை துவங்கல. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். அப்போ நீங்க விஜய் வந்து 4 முனை போட்டியை உருவாக்குறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா? சீமான் ஒரு முனை போட்டி, இன்னொரு முனைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணியா அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணியான்ற $1,000,000 கொஸ்டின்குள்ள இருக்கிற கூட்டணி, இந்த பக்கம் திமுக கூட்டணி. இப்ப நான் சொன்ன தலைவர்கள் பிரேமலதா விஜயகாந்தில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து எல்லாரும் இந்த பக்கம் திமுக தலைமையிலான அணி, இந்த பக்கம் அதிமுக தலைமையிலான அணிக்கு எடப்பாடி பழனிசாமி. அப்ப 4வது முனை போட்டின்னு சொல்லப்படுகிற விஜய் எங்க இருக்காரு? சீமான் வந்து தொண்டை வறண்டு போச்சு சார் அவருக்கு. அவருடைய குரலே மாறிடுச்சு. ஆனாலும் தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு ஊர்ல நின்று டெம்போ டிராவலர் மேல ஏறி நின்று எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. குறைந்தபட்சம் மக்களினுடைய முகங்களையாவது பார்க்க வந்துட்டாரு. அப்ப 4வது முனை போட்டி ஏற்படுத்தக்கூடிய 4வது முனை போட்டிக்கு தயாராகி இருக்கிற விஜய் எங்க நிக்கிறாருன்னு மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? அப்ப மக்களுக்கு முகத்தையே காட்டாமல் படுத்துக்கொண்டே ஜெயிக்கிற அளவுக்கு செல்வாக்கு பெற்ற தலைவராக வெளிப்படுறாரா? அப்ப எந்த நம்பிக்கை விதைக்கப்படாதுங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த கால இடைவெளி கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அதாவது அவருக்கு அதிகமாக கூட்டம் கூடுது, ஒரு வாகனம் நகர முடியாத அளவுக்கு வராங்க, மக்கள் வராங்க, ரசிகர்கள் வராங்கன்னு சொல்றாங்க. அந்த 1 மணி நேர இடைவெளியில அவரால் வர முடியாது. இதை திட்டமிட்டு அவரை முடக்குவதற்காக கூட அந்த கால நிர்ணயம் இருக்குன்னு அவருடைய ரசிகர்கள் சொல்றாங்க, தொண்டர்கள் சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த முடிவே இறுதியானது உறுதியானதுன்னு சொல்லிட்டாங்களா? எல்லா இடங்கள்லயும் ஒரு ப்ரொசீஜர்ஸ் தான் சார் மெயின்டைன் பண்றாங்க. நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததற்கு பிறகு நீங்க தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் இணைந்து உங்களுக்கு தரப்படுகிற அனுமதியை நீங்க வந்து மேக்சிமம் மெஷர்மெண்ட்ல யூட்டிலைஸ் பண்ணணும். அதிகபட்ச அளவுல நீங்க பயன்படுத்தணும். அப்ப 10 மணிக்குன்னா தாமதமாயி 10:30 மணிக்கு நீங்க கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? உங்களுக்கு இரவு 10 மணி வரைக்கும் அவகாசம் இருக்கு. அதை தாண்டி நடத்தக்கூடாது. அதுல கேஸ் வந்துடும் உங்களுக்கு. அப்ப அந்த பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆனா நீங்க அந்த காலையில 10:30 மணி கொடுக்குற டயத்தை 11 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். வர்ற வழியில தாமதம் ஆயிட்டா அதை வந்து கொஞ்சம் தாமதமாக காட்டி இந்த மாதிரி நான் வர வழியில தாமதம் ஆயிடுச்சுன்னு லேட்டா நீங்க மீட்டிங்கை நடத்துறதுல பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வந்துடாது. அரை மணி நேரம்ன்றது ஒரு சாதாரண பொழுதுதான். சரி, இப்படி வச்சுக்கோங்களேன். 4 இடங்களுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. உங்களால 2 இடத்த நடத்த முடியல, 2 இடத்த நடத்துங்க.
அதுல என்ன சிக்கல் இருக்கு? 2 இடத்துல நடத்துங்க சார். இடைப்பட்ட 3ஆவதையும் 2ஆவதையும் விட்டுருங்க சார். 1ஆவதையும் 4ஆவதையும் நடத்தலாம்ல. 11 மணிக்கு போக முடியாது, 12 மணிக்கு போக முடியாது, 10 மணிக்கும் 1 மணிக்கும் போக முடியும் தானே. அப்ப அந்த 2 கூட்டத்தை நடத்துறதுல என்ன பிரச்சனை? ஏன் மொத்தமாக நீங்க கேன்சல் பண்ண? அப்ப எதையோ ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருக்காரு விஜய்ங்கிறது புரியுதா உங்களுக்கு? எதையாவது ஒன்றை சொல்லி சொல்லி தன்னுடைய கூட்டத்தை ரத்து செய்து கொண்டு பனையூர் பங்களாவிலேயே உட்கார்ந்து இருக்கணும். இப்ப ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸியா குளத்தூர் தொகுதி மக்கள் வாங்க பனையூருக்கு, இன்னைக்கு தளபதி குளத்தூருக்கு பிரச்சாரம். கரூர் தொகுதி மக்கள் வாங்க பனையூருக்கு, இன்னைக்கு கரூர் தொகுதி மக்களுக்கு பிரச்சாரம். தஞ்சாவூர் தொகுதி மக்கள் வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி மக்களையா வர சொன்னா அவர் நல்லா பேசிட்டு இருப்பார். எல்லாரிடத்திலும் மனம் விட்டு பேசுவார். தேர்தல் பிரச்சாரங்களை பண்ணுவார். இப்ப பிரச்சனை என்னன்னா, பனையூர் பங்களாவிலிருந்து புறப்பட்டு வந்து மக்களை சந்திப்பது தானே தவிர, இந்த காலதாமதமாக என்னால வர முடியுது, நான் சீக்கிரமா வர முடியல, தேர்தல் ஆணையம் நெருக்கடி கொடுக்குது, இதெல்லாம் யதார்த்தமான உண்மை அல்ல. எனவே விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கூட்டங்களை ரத்து செய்வதற்கான பிரதானமான காரணம் பனையூர் பங்களாவிலிருந்து வெளியில் வர முடியாத தன்னுடைய இயல்பான நடவடிக்கை. சார், காலையில 11 மணிக்கு தூங்கி எந்திரிக்கணும்னு நினைக்கிறாரு, என்னைக்காவது ஒரு நாள் விடிய காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறதா கஷ்டமா இருக்குமா இல்லையா? இப்ப இந்த பிரச்சனை தான் விஜய்க்கு இருக்கு. அவர் சூரியனையே பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணி, சூரிய வெளிச்சமே தன் மீது படக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வீட்டுல இருக்கிற ஆளு. இப்ப திடீர்னு நீங்க காலையில பிரச்சாரத்துக்கு வாங்க, தேர்தல் வந்துருச்சு, எல்லா தலைவரும் வாங்கன்னா அவர் எப்படி வர முடியும்? அவருக்கு இது புதுசு இல்லையா? அதனால் அவருக்கு இந்த தேர்தல் காலம் என்பது கொஞ்சம் சிரமமான காலமாக இருக்கு. எனவே அவர் இந்த காரணங்களை எல்லாம் காட்டி காட்டி, நீங்க வேணா பாருங்க, இதே போன்ற சூழல்களை சொல்லி சொல்லிய எங்க ஊர் கிராமங்கள்ல சொல்லுவாங்க, நொண்டி சாக்கு சொல்றான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்காமல் தவிர்ப்பதுதான் விஜயினுடைய நோக்கம் என்றுதான் நான் பார்க்கிறேன். இதுல இன்றைக்கு வேட்புமனு கடைசி நாள். ஏற்கனவே விஜய் அவர்களுடைய வேட்புமனுல பல்வேறு சிக்கல்கள், அந்த புள்ளி விவரங்கள், அந்த பிறந்த நாள் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள். இப்ப 100 கோடி ரூபாய் சொத்து அதிகமா இருக்கு, அதை கணக்குல காட்டி இருக்கிறாங்க. 6 கோடி கேரவனை காட்டல. பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில தேர்தல் அதிகாரிகள் முடிவுதான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவருடைய வேட்புமனு ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படுமான்னு ஒரு சர்ச்சை இருக்கு. அது குறித்து உங்களுடைய பார்வை? சார், நீங்க வேட்புமனுவில் விவரங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எதுக்காக? தேர்தல் ஆணையம் உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா? ஒரு மக்கள் பிரதிநிதி தன்னை சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியாக தகவமைத்துக் கொள்கிற போது, நீங்க அந்த மக்களுக்கு உங்களுடைய நிலை என்ன, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய மனைவி யாரு, அவங்க பேர்ல என்ன சொத்து இருக்கு, உங்க குழந்தைகள் யாரு, அவங்க பேர்ல என்ன சொத்து இருக்கு அப்படின்னு ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு வெளிப்படை தன்மை, டிரான்ஸ்பரன்சி எலெக்ஷன்ல மெயின்டைன் பண்ணணும்ன்றது ஒரு பொது விதி. அவ்வளவுதானே. இதுல என்ன சிரமம் இருக்குன்னு கேக்குறேன். எல்லா தலைவர்களும் மிக கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் என்று சொல்லப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே கூட இங்க இந்தியாவுல வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தங்களுடைய சொத்து கணக்குகளை காட்டியிருக்காங்க. இவர் மட்டுமா? இவர் தான் பணம் வச்சிருக்கிறாரு, பணத்தை மறைச்சு காட்டுறாரா? இல்ல. இவரை விட மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற சிரஞ்சீவி போன்றவர்கள் எல்லாம் கூட சொத்து பட்டியலை காட்டியிருக்கிறாங்க தானே. ஏன் கமலஹாசன் காட்டலையா? கமலஹாசனை விட இவர் பெரிய நடிகர் ஆயிட்டாரா? அப்போ எல்லாரும் செய்யற ஒரு வழக்கமான நடைமுறை தான். அப்ப அந்த டிரான்ஸ்பரன்சியவே நீங்க மெயின்டைன் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, நீங்க எப்படி சார் ஒரு சரியான மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும்? இப்ப என் சொத்து எவ்வளவுன்னு என்னுடைய நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிட்டு, குறைஞ்சபட்சம் தொகுதி மக்களுக்கு சொல்லிட்டு நான் வாக்கு சேகரிக்க வந்தா தானே நான் யாருன்றது அந்த மக்களுக்கு தெரிய வரும். அதை கூட நான் செய்ய மாட்டேன் முறையா அப்படின்னா, அது எப்படி பெரம்பூர்ல இருந்து திருச்சிக்கு போறதுக்குள்ள திடீர்னு 100 கோடி ரூபாய் புதுசா உள்ள நுழையுது? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டி வேலை மேல்மருவத்தூர் தாண்டி தான் அந்த கேரவன் நின்றுட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பெரம்பூர்ல அந்த கேரவன் உள்ளார ஏர்ல, திருச்சிக்குள்ள உள்ள ஏறிடுச்சு. அப்படிதானே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? மக்களை ஏமாற்றுகிற செயல் இல்லையா? அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு இறுதி முடிவு அப்படின்னு ஒரு செய்தியை நீங்க சொன்னதுனால தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க முடியும்? அப்ப முன்னுக்கு பின் முரணாக தந்திருக்கிற இந்த வேட்புமனுல எது உண்மையா இருக்குன்னு பாக்கணும்ல. பிறந்த நாள் டேட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட பரவாயில்ல. 100 கோடி வர்றதுக்குள்ள, பெரம்பூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்குள்ள வயசு கூடுது, வயசு குறையுது, சொத்து ஏறுது, சொத்து இறங்குது. ஒரு மிஸ்டேக்கு, 2 மிஸ்டேக்கு, சரி சார் நம்பர்ஸ்ல மிஸ்டேக் வந்துருச்சு, அது அட்ஜஸ்டபிள் தான், பிரச்சனை கிடையாது. ஏன்னா முன்ன பின்ன வயசை எழுதிடுவாங்க கால்குலேட் பண்ணி. சில பேர் என்னன்னா 1999 பிறந்திருக்கிற பையன் என்ன பண்ணுவாருன்னா 99 இருந்து வயசு கணக்கு பண்ணுவாரு. சில பேர் 2000 இருந்து கணக்கு பண்ணுவாங்க. அப்ப இது முன்ன பின்ன வந்துடும் இயல்பா. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். விஜயை குறை சொல்ல முடியாது.
சொத்து பட்டியல் எப்படி சார் முன்ன பின்ன மாறி வரும்? அப்ப கேரவன் என்ன அந்த இடைப்பட்ட ஒரு நாள்ல மாறிடுச்சா இவர் பேருக்கு? அதுக்கு முன்பு வேற ஒரு பேர்ல இருந்துச்சா? அதை எப்படி நீங்க மாத்துறீங்க? அதையே நீங்க காட்ட மறுக்கிறீங்க. அதுவும் அதனுடைய மதிப்பு 6 கோடி ரூபாய். 6 கோடி ரூபான்றது சாதாரண பணமா? ஒரு தொகுதிக்கு அன்அபிஷியலா செலவு பண்ற பணம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அன்அபிஷியலா செலவு பண்ற பணம். அபிஷியலா கூட இல்ல. தேர்தல் ஆணையம் விதிக்கல 6 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணணும்னு. ஆனா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் விதிக்கிற தொகையை வச்சு நீங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியாது. அதுவும் ரொம்ப முக்கியம். ரெண்டையும் பேசி ஆகணும்ல. அப்ப அன்அபிஷியலா ஒரு தொகுதியில தேர்தலை சந்திக்கிறதுக்கு உண்டான பணம் எவ்வளவோ அது அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்து உங்க பேர்ல இருக்கு. அதை நீங்க காட்ட மறுக்கிறீங்கன்னா நீங்க என்ன டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்றீங்கன்றது இருக்குல்ல. அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு இறுதி முடிவா? ஆமா, தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு இறுதி முடிவு. இதுல எது உண்மைன்னு பார்ப்பாங்க தேர்தல் ஆணையம். இந்த கேரவன் நீங்க சேர்த்தது உண்மையா அல்லது சேர்க்காம விட்டது உண்மையா? சேர்க்காம விட்டது உண்மைன்னா அந்த மனு ரத்து செய்வதற்கான எல்லா முகாந்திரங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. ரத்து செய்யப்படும். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கே இல்லை. ஏற்கனவே பல பேரோட மனு அந்த மாதிரி ரத்து செய்யப்பட்டிருக்கு. விஷால் ஒரு இடையில ஒரு காமெடி பண்ணாரு. நீங்க மறந்துடக்கூடாது அது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போய். அப்ப இதே மாதிரிதான் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள். அப்போ இவர்களுக்கெல்லாம் என்னன்னா அந்த சினிமாவுல தாக்கல் செய்யப்படுகிற வேட்புமனு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு வந்தோம்னா நான் தான் கேண்டிடேட்னு கையாட்டுறாங்கல்ல, அந்த மனநிலையே இன்னமும் இருக்கிறார்கள். இந்த தலைவா படத்துல எல்லாம் டைம் டு லீடுன்னு சொல்லிட்டார்ல, அந்த மாதிரி டைம் டு லீடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாலே அதை லீட் பண்றதுக்கான நேரம் தனக்கு வந்து விட்டதாகவே கருதி கொள்கிறார் விஜய். உண்மையிலேயே யதார்த்தமான நடைமுறை என்னன்றது விஜய்க்கு புரியல அப்படின்றதுதான் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிற சம்பவத்திலிருந்து. அதாவது யாராவது ஒருவர் குறைந்தபட்சம் விஜய்க்கு என்ன அரசியல் செய்ய வேண்டும் என்பதையாவது சொல்லிக் கொடுக்கணும்ல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு. நேரம் கொடுத்தா அந்த நேரம் எனக்கு சரியில்லைன்றுவாரு. அதே மாதிரி நீங்க வேட்புமனுவை தாக்கல் பண்ணுங்கன்னா வேட்புமனுவையும் ஒழுங்கா தாக்கல் பண்ண மாட்டாரு. ஆனா இவரை நம்பி நாட்டு மக்கள் ஓட்டு போடணும், இவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு. வேட்புமனுவையே சரியாக தாக்கல் செய்ய முடியாத ஒருவர் தான் முதலமைச்சராகி இந்த நாட்டை காப்பாற்ற போகிறாருங்கிற நம்பிக்கையை நாம அவர் மீது வைக்கணும். என்ன சார் நியாயம் இது? விஜயினுடைய வேட்புமனு 100 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்பட்டு விடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்றீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.